இல்லை ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகணும் அப்படின்னா 8 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும். இந்த 8 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். திட்டம் என்பது எல்லா தொழிலுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு உணவு தொழில நம்ம இருக்க போறோம் அப்படின்னா கட்டாயமான முறையில் FSSAI ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். இதுவே நாம ஆர்டிசன் கார்டு எடுத்தோம்னா ஹேண்டிகிராஃப்ட்ஸில் நம்ம இருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ்ல இருந்து ஆண்டாள் ஆழ்வா சுவாமி. இன்னைக்கு நம்ம தொழில் முனைவர்களுக்காக முக்கியமான ஒரு விருந்தினரை கூப்பிட்டுருக்கேன். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மிஸ்ஸஸ் கவிதா பலராமன். அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ பேசியிருக்காங்க. நிறைய வீடியோ பேசினதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தொழில் முனைவர்கள் எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஃபோன் பண்ணி பேசினாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க திறன் இந்தியா அப்படின்னு ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ், அதாவது உணவு தொழிலை பற்றி நிறையா ஃபார்முலாஸ் எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், உணவுத்துறையில் பண்ணலாம் அப்படின்னும் போது அவங்களுக்கு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கெல்லாம் விளக்கம் கொடுக்குற மாதிரி இவங்க நிறைய வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அவங்க வந்திருக்காங்க. இன்றைக்கும் பல விஷயங்களை பற்றி அவங்க பேச போகிறாங்க. உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். தொழில் முனைவோர்களுக்கான நிறைய சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குது. எப்படிப்பட்ட தொழிலை தேர்ந்தெடுக்கணும், தொழில் முனைவோராக ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. ஆனால் அதற்கான வழிமுறைகள் தெரியல அப்படின்னு வரும்பொழுது 8 படிநிலைகளை இன்றைக்கி ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு சொன்னால் அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகணும் அப்படின்னா 8 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும். இந்த 8 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் ஆண்டர்ப்ரனர் ஆகிடலாம். ஆரம்பிக்கும் பொழுதே பெரிய லெவலில் ஆரம்பித்தாலும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர் ஆகலாம். அதாவது சின்ன லெவல் பெரிய லெவல் நம்ம எதை பற்றி சொல்கிறோன்னா, ஒரு தனிநபராகவும் தொழிலை தொடங்கலாம், கூட்டாகவும் தொழிலை தொடங்கலாம். பல நேரங்களில் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு அமௌண்ட்டே 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படின்னாலும் தொழிலை தொடங்கலாம். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு லட்சங்களில் இருக்குது, கோடிகளில் அப்படின்னாலும் தொழிலை தொடங்கலாம். எப்படி இருந்தாலும் அதற்கு தேவையானது 8 ஸ்டெப்ஸு. அந்த 8 ஸ்டெப்ஸை கரெக்டாக நீங்கள் குறிப்பெடுத்து வச்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பண்ண முடியும். முதல் ஸ்டெப்பு என்னன்னா, தொழில் செய்கிறவங்க எல்லாருக்கும் வர டவுட்டே, நான் எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறது, நான் தொழில் செய்யணும், சம்பாதிக்கணும், தொழில் முனைவோராக ஆகணும், ஆனால் என்ன தொழிலை தேர்ந்தெடுக்கணும். இதுக்கு சொல்கிற ஒரே ஒரு ஆன்சர் என்னென்னா, ஐடியா உங்ககிட்ட இருந்து வரணும். எந்த தொழில் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதாவது ஸ்டார்ட் வித் அன் ஐடியான்னு சொல்லுவோம். உங்களுடைய ஐடியாவில் நீங்கள் ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அந்த தொழிலை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் விட்டே கொடுக்க மாட்டீங்க, ஜெயிச்சிருவீங்க. அதுக்கு பதிலாக இன்னொரு சக்ஸஸான ஒரு தொழிலை காப்பி அடிக்கிறது அல்லது இன்னொருத்தங்களுக்கு நல்லா வருதுன்னு ஒரு தொழிலோட ஐடியாவை எடுக்கிறதுன்னு வரும்போது 50% சக்ஸஸ் வரும், 50% சக்ஸஸ் வரது இல்லை. அதனால ஐடியா உங்களுடையதாக இருக்கும் பொழுது, ஒரு எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹோம்பிரனர் பிஸ்னஸ்ன்னு வரும்போது மசாலா பிஸ்னஸ் தான், ஊறுகாய் பிஸ்னஸ் தான் அப்படின்னாலும் கூட அந்த மசாலா பிஸ்னஸை அவங்களோட ஐடியாவாக எடுத்து பண்ணும்பொழுது அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஸோ பிஸ்னஸ்க்கு தேவையானது என்ன? ஸ்டார்ட் வித் அன் ஐடியா. நல்ல ஒரு ஐடியா வந்துருச்சு. இரண்டாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த தொழிலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா அதுக்கு திட்டம் போடணும். திட்டம் என்பது எல்லா தொழிலுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் நல்லா பேசுவேன், நிறைய பொருள் செய்வேன், நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னெல்லாம் தொழிலுக்குள்ளே வந்துடுறாங்க. இதெல்லாம் நம்மளுடைய குவாலிட்டிஸு, ரொம்ப ஸ்ட்ரென்த்து தான், பாசிட்டிவாக இதில் நம்ம முன்னேறி போக முடியும். ஆனால் தொழிலில் ஜெயிக்க முடியுமா, ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதற்கு நம்ம செய்ய வேண்டியது திட்டமிடல். சரியான திட்டமிடல் இருந்ததுன்னா நாம் பிஸ்னஸை ஜெயிச்சிடலாம். பிளான் வரும்போது நிறைய இருக்குது. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் பிளான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் திறன் இந்தியாவில் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ரொம்ப முக்கியம்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு திறன் இருக்குது, அந்த திறனோடு நம்ம பிளான் பண்ணி முன்னேறி போகிறதுன்றது ஒன்று. ஆனால் நம்மக்கிட்ட இல்லை, அந்த திறனை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ திட்டம் அப்படின்னா, நம்ம பிஸ்னஸ் ஒன்று சூஸ் பண்ணிட்டோம், அந்த பிஸ்னஸ்க்காக பிளான் பண்ணும்பொழுது நம்மக்கிட்ட சில திறன் ஸ்கில் இல்லை, ஆனால் அதை எல்லாத்தையும் சேர்த்தே வளர்க்கணும்.
அதற்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். மூன்றாவது, ஒரு பிஸ்னஸ்க்கான ஐடியா இருக்குது, திட்டமெல்லாம் நல்லா வகுத்துட்டோம், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. ஸோ நம்ம நிச்சயமாக நம்மக்கிட்ட என்ன இருக்கணும், நம்ம பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு முதலீடு போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். முதலீடா அப்படின்னா பெரிய தொகை கிடையாது, அது நம்மளுடைய பிஸ்னஸ் என்ன மாதிரி இருக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ணி அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும்பொழுது நாம் தனிநபராக போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது லோனில் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, லோனே வேண்டாம் எனக்கு இப்போதைக்கு கடன் வேண்டாம் அப்படின்னு யாராவது நினச்சாங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் எப்படி வேணாலும் பிஸ்னஸில் நம்ம பண்ணலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே போகும்பொழுது அது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா பிஸ்னஸ் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் ரொம்ப முக்கியம். மூணாச்சா. நாலாவது, நாம் பிஸ்னஸை தனிநபராக பண்ண போகிறோமா அல்லது நாம் வேலை கொடுத்து பண்ண போகிறோமான்ற ஒரு தெளிவு வரணும். நிறைய பேர் பிஸ்னஸ் வளர வளர பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. பிஸ்னஸ்க்குள்ளே வரும்பொழுதே நமக்கு ஒரு விஷன் இருக்கணும். பொதுவாக ஒருத்தராக ஆரம்பித்த பிஸ்னஸ் 4 பேர் 10 பேர் 40 பேருக்கு வேலை கொடுத்த கதையெல்லாம் நம்ம கேட்குறோம். ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யார் விஷனோட அந்த பிளானிங்கில் விஷன்னா என்ன, எதிர்காலத்தையும் சேர்த்து திட்டம் போட்டு வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஒருத்தர்லேருந்து 4லேருந்து 40 பேர் ஆனாங்க. மீதி யாருமே அப்படி ஆகிறதே இல்லை, ஒரு ஆளாவே தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்போது இது குறிப்பாக பெண்கள் தொழில் முனைவர்கள்கிட்ட இந்த பிரச்சனையை பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அவங்க விஷன் வரத்துக்குள்ளே காலம் ஓடிடுது, அல்லது காலம் ஓடினதுக்கப்புறமா ரிஸ்க் எடுக்க அவங்களும் பயப்படுறாங்க. அதனால பிஸ்னஸில் எவ்வளோ பேர் வச்சு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக கணக்கில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா எவ்வளோ பேரை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ராஃபிட் அமையுது. நம்ம ஒத்தையால் பிஸ்னஸ் பண்ணும்போது இருக்கிற ப்ராஃபிட்டு குறைவு தான். ஆனால் நம்ம நிறைய பேரோட வேலை செய்யும் பொழுது, நிறைய பேருக்கு வேலை கொடுக்கும் பொழுது நம்மளோட பிஸ்னஸோட ப்ராஃபிட்டு பெருசு. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்ன்னு. ஒரு ஆளாக பண்ணாலும் சக்ஸஸ் தான், ப்ராஃபிட் தான். ஆனால் அந்த உழைப்பை நீங்கள் கூடுதலாக நிறைய மக்களோட சேர்த்து பண்ணும்பொழுது கூடுதல் ப்ராஃபிட் இல்லையா? ஸோ 4 விஷயங்களை பார்த்துட்டோம். 5வது முக்கியமான விஷயம், ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் எந்த இடத்துல பண்ண போகிறோம், எந்த ஏரியாவில் பண்ண போகிறோங்கிறதுல ரொம்ப தெளிவு வேணும். ஏரியா அப்படிங்கிறது லொக்கேஷன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10க்கு 10 இடம் இருந்தால் கூட அதுவும் ஒரு இடம் தான், அதுவும் ஒரு லொக்கேஷன் தான். ஆனால் உங்களுடைய ப்ராடக்ட் செல்லிங் ரூரலா, அர்பனா, செமி அர்பனா எதுவுமே கிடையாது. நான் ஒரு கிராமத்தில் இருக்கேன், ஆனால் நான் விற்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அர்பனில் இருக்கவங்களுக்கு போக போகுது அப்படின்னா அது ஆன்லைன் பிஸ்னஸாக. அப்போ லொக்கேஷன் தேர்வு அல்லது ஆடியன்ஸ் தேர்வு ரொம்ப ரொம்ப ஒரு பிஸ்னஸ்க்கு முக்கியம். இதெல்லாம் நல்லபடியாக பண்ணிட்டோம். ஆனால் நான் பாட்டு பொருளை விற்பேன், காசு சம்பாரிச்சுப்பேன், நான் யாருக்கும் லீகலாக பைட் ஆக மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது ரொம்ப தவறு. ஒரு பிஸ்னஸ் தொடங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸை நம்ம முதல்ல அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும், நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு ரொம்ப சிம்பிள், நம்ம அரசாங்கம் நம்மக்கிட்ட காசு கூட கேட்குறதில்ல. எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன், உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நிச்சயமாக நாம் பதிவு செய்து வைத்துக்கணும். அடுத்தது உணவு தொழிலில் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னா கட்டாயமான முறையில் எஃப்எஸ்எஸ்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். இதுவே நாம் ஆர்டிசன் கார்டு எடுத்தோன்னா ஹேண்டிகிராஃப்ட்ஸில் நம்ம இருக்கலாம். கடை அது மாதிரி நடத்த போகிறோம் அப்படின்னா ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கணும். இது மட்டும் இல்லைங்க, ஒரு பிஸ்னஸில் நாம் இன்றைக்கி சின்னதாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு பெரிய லெவலில் நம்ம வளர போகிறோம் அப்படின்னா கட்டாயமான முறையில் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும். ஜிஎஸ்டினா என்ன அப்படிங்கிறதே ஒரு தனி செப்பரேட் டாப்பிக்கு இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஸோ கட்டாயமான முறையில் ரெகுலேஷன், கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் நார்ம்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். இது 6வது ஸ்டெப்பு. 7வது மிக முக்கியமான ஸ்டெப்பு, ஒரு பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வேணும்னு சொன்னேன். 2வது அதற்கு ஒரு திட்டம் வச்சுக்கணும்னு சொன்னேன். அந்த திட்டம் இருந்தால் தான் அந்த பிஸ்னஸை நம்ம கரெக்டான முறையில் எத்தனை நாள் நடத்தணும், என்றைக்கு கேப் எடுக்கணும், எத்தனை எம்ப்ளாயீஸ் வேணும், எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லாமே நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட். எப்படி நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு பண்ணுவோமோ அதே மாதிரி பிஸ்னஸ்க்கான பிளான் சொன்னேன். அப்போது 7வது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளான் தனி, மார்க்கெட்டிங் பிளான் தனி. நிறைய பேர் இங்கே தான் தவறு செய்கிறாங்க. நான் ஒரு பிஸ்னஸ்க்காக பிளான் பண்ணிட்டேன், அது பாட்டை ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் ப்ரொடக்ஷன் பண்ணதை நம்ம மார்க்கெட்டில் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ மார்க்கெட்டில் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்ம மார்க்கெட்டிங் பிளான் சொல்கிறோம். ஏன் மார்க்கெட்டிங் பிளான் அவசியம்னு சொன்னோன்னா, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய காலநிலை சூழ்நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா
வித்தியாசமானது. ஒரு காலகட்டத்தில் ஒரு சில பொருட்கள் வாங்குவாங்க, ஒரு பர்டிகுலர் சீசனில் அந்த மாதிரி பொருட்கள் ஓடவே ஓடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க சூப்பு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா வெய்ய காலத்தில் வந்து சூப் பிஸ்னஸ் அவ்வளோவா ஓடாது, கொஞ்சம் டல் அடிக்கும். அதே மாதிரி ஒருத்தவங்க கூல்ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குளிர்காலம் மழை காலம் ஓடாது. ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்போ மார்க்கெட்டிங் பிளானில் அவங்களுக்கு ஒரு தெளிவு இருந்தால் மட்டும்தான் காம்போ ஆஃபர்ஸு, டிஸ்கவுண்ட்ஸு இந்த மாதிரி எல்லாம் மார்க்கெட்டிங்கில் அவங்களால பண்ண முடியும். அப்போ பிஸ்னஸ் பிளான் பண்ணும் பொழுதே இதுக்கெல்லாம் நம்ம தயாராக இருக்கணும். அடுத்தது 8வது ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறதே நாம் மனசில் நினச்சி நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனராக வரணும், நாம் வந்து ஜெயிக்கணும், நாம் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஒவ்வொரு தொழில் முனைவோர்களும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் இதை யாரை நம்பி தேர்ந்தெடுக்கிறோம்? எப்படி இந்த பிஸ்னஸ் வளரும்? நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம், நம்மக்கிட்ட எல்லா திட்டமும் இருக்குது, மார்க்கெட்டிங் பிளான் எல்லாம் சூப்பராக இருக்குது, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எவ்ரிதிங் பர்ஃபெக்ட்டு. ஆனால் கஸ்டமர்ஸ் இல்லைன்னா ஆகுமா? ஆகாது. அப்போ 8வது ரொம்ப ரொம்ப முக்கியமான படிநிலைன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் செக்மெண்ட் தான். அப்போ சாய்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ஸு, நம்ம எந்த ஐடியாவில் ஒரு பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறோமோ பொதுவாக எல்லாருக்கும் இந்த ப்ராடக்ட்டு, எல்லாருக்கும் என்னோடய பிஸ்னஸ்ஸு அப்படின்னு போகவே கூடாது. நம்மளுடைய கஸ்டமர் செக்மெண்ட்டு இந்த ஏஜ் குரூப்பு, இந்த கேட்டகரின்றதுல ஒரு தெளிவு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அந்த கஸ்டமர்கிட்ட அழகாக போய் சேர முடியும். அப்புறம் பிஸ்னஸ் வளர வளர நாம் எல்லார்கிட்டையும் ரீச் பண்ணிடலாம். ஆனால் முதல்ல இந்த பர்டிகுலர் கஸ்டமர் செக்மெண்ட்டு தான், அதாவது வேலைக்கு போகிற பெண்மணிகள் மட்டும்தான், அல்லது 30 வயதை தாண்டி இருக்கக்கூடிய பெண்மணிகள், குழந்தைகள் மட்டும்தான், ஆண்கள் தான் அப்படிங்கிறதுல நம்ம பிஸ்னஸில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடென்டிட்டி நமக்கு இருந்ததுன்னா பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஸோ இந்த 8 பாயிண்ட்ஸ் தான் எப்பேற்பட்ட பெரிய தொழில் முனைவராக இருந்தாலும் சரி, குட்டி தொழில் முனைவராக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த 8க்குள்ளே தான் அடக்கமாக இருக்குது. முதல்ல நமக்கு வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா, 2வது நமக்கு வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா திட்டம், 3வது நமக்கு வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நாம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்ட்டு, 4வது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு தனியாக பண்ண போகிறோமா அல்லது பார்ட்னர்ஷிப்பில் பண்ண போகிறோமா, எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கணும். லீகலாக நாம் வந்து அபைட் ஆகணும். நம்ம எந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ண போகிறோன்ற தெளிவு இருக்கணும். ஆன்லைனில் ஆஃப்லைன்லான்னு முதல்ல நம்ம ஒரு கிளாரிட்டியோடு இருக்கணும். மார்க்கெட்டிங் பிளான் இருக்கணும். எல்லாத்தோட கஸ்டமர் செக்மெண்ட்டில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். கஸ்டமர் டேட்டா பேஸை கையில் வச்சுக்கணும். இப்படி நம்ம பண்ணும் பொழுது நம்மளோட பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை எழுதுங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அதை கேள்வியாக எழுதுங்க. கட்டாயமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றிகள். கவிதா, மிக சிறப்பாக பேசுனீங்க. நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன நிறையா விஷயங்கள், ஃபஸ்ட்டு லைசன்ஸ் எடுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு டவுட்டு, ஜிஎஸ்டி எடுக்கிறதுல டவுட்டு. நீங்கள் ஜிஎஸ்டியை பற்றி இன்னொரு வீடியோ பேசுகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அது வந்து நம்ம தொழில் முனைவர்களுக்கு வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். ஏன்னு கேட்டால், நானே ஒரு இதில் வந்து ஜிஎஸ்டியை பற்றி பேசியிருந்த போது கீழே கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க 20 லட்சத்துக்கு மேலே டர்ன் ஓவர் இருந்தால் ஜிஎஸ்டி இருந்தால் போதும்னு. அது வந்து தப்பான புரிதல். அதை வந்து எதனால் 20 லட்சத்துக்கு கீழே இருந்தாலும் ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க கவிதா அவர்கள்கிட்ட, நானும் கவிதாவும் நிறைய இதை பற்றியெல்லாம் பேசுவோம். அவங்களும் நிறையா பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுனால நான் கேட்ட கேள்விக்கு அவங்களுக்கு வந்து கரெக்டாக அது எனக்கு பதில் சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த பதில் எனக்கு மட்டும் தேவையானது இல்லை, இந்த பதில் வந்து தொழில் முனைவர்கள் அத்தனை பேருக்கும் தேவையான ஒரு பதில். அதை பற்றி ஒரு வீடியோ கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, தொடர்ந்து பாருங்கள். இவங்க நிறைய வீடியோக்கள் உங்களுடைய தொழில் பண்ணுறதுல உள்ள டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறக்காகவே வந்திருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த 8 விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. முதல்ல ஐடியா இருக்கணும், அப்புறம் திறன் இருக்கணும், அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணணும், அப்புறம் ரொம்ப முக்கியமாக சொன்னாங்க செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. அதை வந்து தூய தமிழில் சொன்னாங்க. அது வந்து நான் எல்லா தொழில் முனைவர்களுக்கும் சொல்கிற ஒரு விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் முதல்ல பகிர பழகுங்க. ஒரு லேபிள் பண்ணால் கூட இந்த இடத்துல தான் நான் லேபிள் பண்ணுறேன், அதே மாதிரி ஒரு பாட்டில் வாங்கினா கூட இந்த இடத்துல தான் நான் பாட்டில் வாங்குறேன்னு சொல்லுங்கள். நம்ம ஒருத்தருக்கு நம்ம உதவி பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு கேள்வி நம்மளை கேட்குறாங்க, நம்ம இல்லை எனக்கு தெரியாதுப்பான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை விட அருமையாக அவங்க தேடி கண்டுபிடிச்சி அருமையாக பாட்டில் போட்டு அருமையாக லேபிள் ஒட்டிக்குவாங்க. கரெக்டுங்களா நான் சொல்கிறது? ஏன்னா நீங்கள் ஒருத்தரை நெக்லெக்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த ஸ்பீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நல்ல விஷயந்தான், நீங்கள் அவங்கள நெக்லெக்ட் பண்ணுறது நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால்
முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு சில விஷயங்களை சொன்னாதான் அவங்க ஏதாவது சில விஷயம் நீங்கள் இந்த இடத்துல பாட்டில் வாங்கியிருக்கீங்களா, நான் இந்த இடத்துல வாங்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அப்போ உங்கள் தொழிலும் வளரும், அவங்க தொழிலும் வளரும். சரிங்களா? எனிவே மிக சிறப்பாக பேசினீங்க கவிதா பலராமன். ரொம்ப தேங்க்யூ. தொழில் முனைவர்களுக்கு நிறைய வீடியோ கொடுங்க, நிறைய புரிதல் அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா என்னுடைய ஜேர்னி எப்படி இதில் ஆரம்பிச்சதுன்னா, நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி படிப்படியாக வளர்ந்து தான் வந்திருக்கேன். இது வரைக்கும் வீடியோவில் வந்து என்னோடய ப்ராடக்டை பற்றியே நான் பேசியிருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக வர்ற தொழில் முனைவர்கள் வந்து வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்தணுன்றக்காக தான் இந்த கிளாப் எக்ஸ்பின்ற சேனலே நம்ம வந்து உருவாக்கணும். ஸோ அதை பற்றி மட்டும் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸ்ருதி ஹெர்பல் ப்ராடக்ட்டை பற்றி இது வரைக்கும் பேசலை. ஆனால் ஸ்ருதி ஹெர்பல்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்றதை மட்டும் இதில் ரெகுலராக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா பிஸ்னஸ் பண்ணி மேலும் மேலும் முன்னேற வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் கவிதா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.